தமிழ் திகழ் வழங்கும் 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 6 ஒரு மதிப்பெண் வினாவிடைகள் முழுவதும். சிங்கி பெற்ற பரிசு. பல ஊர்களுக்கு சென்று குறி சொல்லி பரிசு பெற்று வருபவள் சிங்கி. சிங்கி பெற்று வந்த பரிசு பொருள்களைக் கண்டு குழம்பியவன் சிங்கன். கொத்தார் என்ற சொல்லின் பொருள் பூங்குத்துகளை அணிந்த. குழல் என்ற சொல்லின் பொருள் கூந்தல். காலில் அணியும் 4 அணிகலன்கள் சிலம்பு, பாடகம், கெச்சம், தண்டை. கோலத்து நாடு என்ற சொல்லின் பொருள் கலிங்க நாடு. நாங்கவுழு என்ற சொல்லின் பொருள் மண்புழு. மாண்ட என்ற சொல்லின் பொருள் இறந்த. பண்டு என்ற சொல்லின் பொருள் முன்பு. காலாழி என்ற சொல்லின் பொருள் கால் மோதிரம். காலாழி என்ற சொல்லின் பொருள் மெட்டி. சேலத்து நாட்டில் சிங்கி பெற்ற பரிசு சிலம்பு. விரியன் பாம்பு என்று சிங்கன் கூறிய அணிகலன் சிலம்பு. கலிங்க நாட்டில் சிங்கி பெற்ற பரிசு தண்டை. மண்புழு என்று சிங்கன் கூறிய அணிகலன் பாடகம். பாண்டியன் மகள் சிங்கிக்கு வழங்கிய பரிசு பாடகம். இறந்து போன தவளை என்று சிங்கன் கூறிய அணிகலன் மணிக்கச்சம். குற்றாலநாதரின் கோவில் பெண்கள் சிங்கிக்கு வழங்கிய பரிசு மணிக்கச்சம். குண்டலப்பூச்சி என்று சிங்கன் கூறிய அணிகலன் கால் மோதிரம் வீலை. கண்டிய நாட்டில் சிங்கி பெற்ற பரிசு கால் மோதிரம் வீலை. திரிகூட ராசப்ப கவிராயர் பிறந்த மாவட்டம் தென்காசி. திருக்குற்றாலநாதர் கோவில் வித்துவான் என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் திரிகூட ராசப்ப கவிராயர். திரிகூட ராசப்ப கவிராயர் எழுதிய நூல்கள் திருக்குற்றால தலபுராணம், திருக்குற்றால மாலை, குழல்வாய்மொழி பிள்ளைத்தமிழ். திருக்குற்றால குறவஞ்சி நூலின் ஆசிரியர் திரிகூட ராசப்ப கவிராயர். திரிகூட ராசப்ப கவிராயரின் கவிதை கிரீடம் என்று போற்றப்படும் நூல் திருக்குற்றால குறவஞ்சி. பாரத ரத்னா எம்.வி. ராமச்சந்திரன். காமராசர் காலத்தில் தொடங்கப்பட்டது மதிய உணவு திட்டம். மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றியவர் எம்.வி. ராமச்சந்திரன். புரட்சித் தலைவர் எம்.ஜி.ஆர். என்று அனைவராலும் அழைக்கப்படுபவர் எம்.வி. ராமச்சந்திரன். இலங்கையில் உள்ள கண்டியில் ஜனவரி 1917 திங்கள் 17ஆம் நாள் கோபாலன், சத்தியபாமா இணையருக்கு 5ஆம் மகனாக பிறந்தவர் எம்.வி.ஆர். திரைத்துறையில் நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முக திறமை கொண்டு விளங்கியவர் எம்.வி.ஆர். மிகச்சிறந்த நடிகருக்கு வழங்கும் பாரத் பட்டத்தை எம்.வி.ஆருக்கு வழங்கியது இந்திய அரசு. குழந்தைகளுக்கு காலணிகள் வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியவர் எம்.வி.ஆர். சென்னை பல்கலைக்கழகம் எம்.வி.ஆர். பணிகளை பாராட்டி டாக்டர் பட்டம் வழங்கியது. சென்னை கடற்கரையில் எம்.வி.ஆருக்கு எழிலார்ந்த நினைவிடம் ஒன்றை அரசு அமைந்துள்ளது. இந்திய அரசு பாரத ரத்னா விருதை எம்.வி.ஆருக்கு 1988ஆம் ஆண்டு வழங்கியது. சென்னையிலும் மதுரையிலும் பேருந்து நிலையங்களுக்கு எம்.வி.ஆர். பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்திய அரசு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்.வி. ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் என பெயர் மாற்றம் செய்துள்ளது. பொன்மனச் செம்மல் என்று மக்களால் அன்புடன் அழைக்கப்பட்டவர் எம்.வி. ராமச்சந்திரன். 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை மாநகர். தஞ்சையில் 1000 ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் எம்.வி.ஆர். ஒருவன் இருக்கிறான். ஒருவன் இருக்கிறான் கதை கு. அழகிரிசாமி சிறுகதைகள் என்ற தொகுப்பில் இடம் பெற்றுள்ளது. அரசு பணியை உதறிவிட்டு முழுதாக எழுத்து பணியை மேற்கொண்ட கரிசல் இலக்கிய எழுத்தாளர் கு. அழகிரிசாமி. கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் என்ற பெயர் பெற்றவர் அழகிரிசாமி. மலேசியாவில் படைப்பாளர்களுக்கு படைப்பு தொடர்பான பயிற்சி அளித்தவர் கு. அழகிரிசாமி.
கு. அழகிரிசாமி பிறந்த மாவட்டம் தூத்துக்குடி. கு. அழகிரிசாமி பிறந்த ஊர் இடைசிவல். கு. அழகிரிசாமி பணியாற்றிய இதழ்கள் பிரசண்ட விகடன், சக்தி, தமிழ் நேசன். கு. அழகிரிசாமி எழுதிய நூல்கள் பொது வீடு, பொது உலகம், 3 பிள்ளைகள், கவிச்சக்கரவர்த்தி. ஒருவன் இருக்கிறான் கதையில் வயிற்று வலிக்காரனின் பெயர் குப்புசாமி. ஒருவன் இருக்கிறான் கதையில் குப்புசாமியின் நண்பன் பெயர் வீரப்பன். ஒருவன் இருக்கிறான் கதையில் கடிதம் கொண்டு வந்தவன் பெயர் ஆறுமுகம். ஒருவன் இருக்கிறான் கதையில் குப்புசாமியின் ஊர் காஞ்சிபுரம். இடைச்சொல், உரிச்சொல். பெயர், வினை என்னும் 2 வகை சொற்களுக்கும் முன்னாலோ பின்னாலோ இணைந்து நின்று அச்சொற்களின் பொருளை தெளிவுபடுத்துபவை இடைச்சொற்கள். மொழி பயன்பாட்டை முழுமையாக்குபவை இடைச்சொற்கள். வேற்றுமை உருபுகள் ஐ, ஆல், கு, இன், அது, கண். விகுதிகள் ஏன், ஆன், ஆள், ஆர், தல். சாரியைகள் அத்து, அற்று, அம். உவமுறுப்புகள் போல, போன்ற, மாதிரி. சொல்லுறுப்புகள் மூலம், கொண்டு, இருந்து, பற்றி, வரை. பெயருக்கும் வினைக்கும் அடையாக வருவது உரிச்சொல். பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல். கடி என்ற சொல்லின் பொருள்கள் மனம், காவல், விரைவு, கூர்மை. உரு, தவ, நனி என்ற 3 உரிச்சொற்களும் தரும் பொருள் மிகுதி. கட்டுரைகள், கடிதங்கள், இணைய தேர்வுகள், வினாத்தாள்கள், இலக்கண இலக்கியங்கள், போட்டித் தேர்வுக்கான கற்றல் வளங்கள், கையேடுகள் போன்ற எண்ணற்ற பதிவுகளுக்கு தமிழ்த்துகள் வலைதளம். வாழ்த்துகள் மாணவ செல்வங்களே.